நீங்கள் அடுத்தது கேட்டீங்க அந்த ஒத்த தலைவலி இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? ஒத்த தலைவலியும் டிப்ரெஷனும் அண்ணன் தம்பி மாதிரி. 100% மைக்ரேன் இருக்குது, 100% டிப்ரெஷன் இருக்கும், இல்லை ஆங்ஸைட்டி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலின்னு எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம நிறையா ஸ்கேன் எடுப்பாங்க, அதெல்லாம் சரியாகாது. நாங்கள் கொடுக்குற 2 மாத்திரையில் 100% சரியாகும். எப்படி சார்ன்னு கேட்பாங்க. இதாம்மா ஆங்ஸைட்டி பதட்டத்தினால வர்றது, நாங்கள் கொடுக்குறது டென்ஷனை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறோம், நல்லா அரைங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எழுவாங்க, சார் லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டேன் சார். அப்போ தான் சொல்கிறது மைண்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தயங்குறாங்க மக்கள். சைக்காட்ரிஸ்ட்டை போன்னு டாக்டர் சொன்னால் கூட வரமாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிடுறாங்க. அது வேறு விஷயம். சில பேருக்கு கேன்சர் வந்திருக்கும், பயந்துருவாங்க, ஐயோ நம்ம சுத்தே போயிட போகிறோன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க தைரியமாக இருங்க அப்படின்வாங்க. அப்போ தைரியமாக இப்போ மனசை நம்ம வந்து தைரியமாக வச்சுக்கிட்டா அந்த கேன்சர்லேருந்து கூட வெளியில் வந்துடலாமா? அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடாம, இல்லை மாத்திரை சாப்பிட்டா? சைக்கோ ஆங்காலஜிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு, ரைட்டா? இதில் என்னென்னா தைரியமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், இப்போ யாராக இருந்தாலும் அடிபட்டாலும் கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம தைரியமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். யாராவது வீட்டில் செத்து போனால் கூட அழாதீங்கன்றோம். இது என்னது ஒரு கன்சோலிங்காக சொல்கிறது. பட் ரியாலிட்டி இஸ் தேர். கேன்சர் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஒரு கன்சர்ன் டுவர்ட்ஸ் தி ஹியூமன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை தவிர மைண்டோட வேல்யூ அந்த ஆங்காலஜியில் நிறையா இருக்குது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிறைய ரிசர்ச்சில் கேன்சர் பெஸ்ட்டை நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாத சிஏ பிரெஸ்ட் பேஷண்ட்ஸையும் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிற சிஏ பிரெஸ்ட் பேஷண்ட்டையும் பார்த்தா இவரோட ஸ்கோர் நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, க்யூர் ஆகிருக்காங்க. இதில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. என்ன காரணம்னா இந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு காமன் உள்ளே ஏறிடும். ஒன்று இந்த கெமிக்கல், இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரெயினை தாக்குது ஒரு பக்கம். அடுத்தது ரியாக்ஷன் டு தி ஈவெண்ட், அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுது இல்லையா, என்ன நடக்க போதோ, நாளைக்கு என்ன ஆகும், சாக போகிறோம் பயம் வரும்போது டிப்ரெஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங், அவங்க பாஸ்ட் கில்ட்டு, பாஸ்ட் ட்ராமா அதெல்லாம் நிறைய மண்டையில் வச்சுருப்பாங்க, இதனால தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ யாராவது ஒருத்தங்க அழகாக வென்டிலேட் பண்ணுறதுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், மனசு ஆறுதலாக இருக்கும். ஸோ அடுத்து இது நாங்கள் என்ன ஆட்டிடியூட் பார்ப்போம் அப்படின்னா, ட்ராவலிங் வித் தம் டு ஃபேஸ் டெத் பீஸ்ஃபுல்லி. அதுக்கு நம்ம தெரப்பி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமாக நீ இப்போது சாகிறது இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பார்த்தீங்கன்னா நிறையா கேன்சர் இன்ஸ்டியூட்லலாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அது மாதிரி மற்ற ரிலிஜனில் யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல. தட் இஸ் எ வெரி குட் திங். அது மாதிரி கஷ்டப்பட்டு கில்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இது கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களோட ஹோப் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹோப் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. எந்த ட்ரீட்மெண்ட் சின்ன தொந்தரவாக இருந்தாலும் சரி, பெரியதாக ஹோப்னு ஒன்று இருக்கணும். அடுத்தது ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்கணும். ஒன்று டாக்டர் மேலே ஃபெய்த் இருக்கணும், ஒன்று காட் மேலே ஃபெய்த் இருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா இல்லைன்னா சரியாகாது. புரியுதா? இந்த மாதிரி ஆங்கிளில் தான் சைக்காலஜி நிறையா இது இருக்கும். அதே மாதிரி ஃபிலாசபி இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது இந்த கேன்சர் ஏரியாவில் நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ உங்ககிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் குணப்படுத்திருக்கீங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி கூட இருக்குன்ற மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அனுபவம் எப்படி சார்? அதாவதுமா நான் என்ன சொல்வேன்னா, ஒவ்வொரு நோயாலையும் எனக்கு தனி அனுபவம். ஒருத்தங்க கதை இன்னொருத்தனுக்கு கதை ஈக்குவேட் பண்ணவே முடியாது. சில விஷயத்தில் நம்ம சமுதாயத்து மேலேயே நம்ம கோவம் வருங்கிற மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14-15 வயசு இருக்கும். அந்த பொண்ணு செத்து போகிறேன் சூசைட் ஐடியாஸில் வந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அம்மா. மற்றபடி பேசுனா ஒரு காரணமும் எனக்கு ஒன்றும் டிப்ரெஷனுக்கு வேறு ஒன்றும் காரணமும் தெரியல. நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் அம்மா வெளியில் உட்காந்து தனியாக பேசுகிறேன். என்னென்னு பண்ணான்னா பீடோஃபிலியா. அவங்க அப்பா அவளை 2 வருஷமாக ரேப் பண்ணிட்டுருக்காரு. இது கதையில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். நான் நேராக பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக வந்தது, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அது வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், மதர்கிட்ட கேட்டேன், தெரியும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், அவன் குடிகாரன் அடித்து போட்டுருவான் சார் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நீ வந்து இந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது, ஒரு முடிவு எடுத்தால் தான் உண்டு. ஒன்று இவளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, இல்லை நீ டைவர்ஸ் வாங்கன்னு. 6 மாதம் கழிச்சு வந்தால் நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லாயிட்டான். கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணது நல்லாயிட்டான். அதேமாதிரி இன்னொரு லேடி, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, ஓன் பிரதர் இல்லா ரேப் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜில் என்கிட்ட வராங்க. ஸோ ரொம்ப நம்பி இருக்கோன்னு நினைக்கிறோம் இல்லையா? நீங்கள் மற்றபடி ரோட்டில் ரேப்பு அதெல்லாம் பண்ணுறோம், பக்கத்தில் இருந்து ரேப் பண்ணுறாங்க பாருங்கள். நம்பி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு இருந்துட்டு ரேப் பண்ணும்போது அதோட ட்ராமா ரொம்ப ஜாஸ்தி. அந்த அம்மாவுக்கு நாங்கள் 20 வருஷமாக இன்னும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அந்த ரீலிவிங் ட்ராமா வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓசிடியில் போய் இந்த நோயாளி வந்து சொல்லுவாங்க, அது மாதிரி அதை கற்பழிக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லி வருத்தப்படும் போது இந்த மாதிரி அனுபவம் வரும்.
அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவோம். சொல்ல புரியுதா? எவ்ரி பேஷண்ட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். சார் இப்போது என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவன் வேற யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசுகிறா, என்னென்னமோ கேட்குறா, நான் வந்து பேய் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது இதெல்லாமே ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனையா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்மா, ரெண்டாவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம முந்தைய காலத்துலலாம் சாமி பூதம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. யாரோ பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஈவன் என்ன ஒத்த அம்மைக்கு கூட மகமாயி கோவப்பட்டா அப்படின்னு தான் மாரியம்மன் கோவிலுக்கு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மயக்கம் போட்டு வரா, வித்தியாசமாக பேசுகிறான்னா ஏதோ சாமி கூத்தம் இருக்குது, யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் என்ன பண்ணுவோம், சூடு வைப்பாங்க, வேப்பல் அடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து பேர் என்ன, அந்த சோட்டானிகருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. 20 இயர்ஸ் பேக் நீ சோட்டானிகருக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆணி அடிக்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதை வந்து நம்ம இந்த சமயத்தில் டேரெக்டாக அது வந்து நீ செய்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சாமி ஆடும்போது நிறையா பேசுவாங்க, எனக்கு அந்த பாவம் பண்ணியிருக்கேன், இது பண்ணல, எனக்கு அந்த இது வைக்கலன்ட்டு. அதெல்லாம் என்னென்னா அவள் வந்து ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினச்சிருப்பா, அவன் வீட்டில் சொன்னால் கேட்டிருக்க மாட்டான். குடும்பத்தாரானால அந்த பூஜை நடந்திருக்காது. இவ சாமி வரும்போது சொல்லும்போது சாமி சொல்லிடுச்சு எல்லாம் செய்யணும்னு ஒன்று பண்ணி சேர்ந்து செய்வாங்க. இது ஒரு தெரப்பி. அந்த ஃபேமிலிக்கு ஒரு தெரப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னர் கான்ஃப்ளிக்ட் எனக்கு வருத்தப்படுறான்டா அப்படின்றது தான் அது குறிக்குது. அதுக்கெல்லாம் சைக்காலஜிக்கல் தெரப்பி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கல்ச்சர் பவுண்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த கலாச்சாரத்தில் பேய் வர்றது நம்ம தமிழ்நாட்டில் காமன். இதை வந்து வியாதின்னு சொன்னீங்கன்னா என்னை அடிக்க வந்துடுவாங்க. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சாமி ஆடுறது சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அது மாதிரி வந்து எந்த பேசியும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ரைட்மா, நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க, அடுத்து இங்கே வந்துட்டீங்கன்னு பேசுகிற மொழியை நாங்கள் வந்து அது சொல்கிறது இல்லை. இப்போது ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, சாமியாரெல்லாம் எங்கள்கிட்ட அனுப்புகிறாங்க, இந்த டாக்டரை போய் பார்த்துருவாங்க, இந்த சாமியாரே அனுப்புகிறாங்க. இப்போ அந்தளவுக்கு ட்ரெண்டு மாறிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்க. அவங்களும் தெரியுது நம்மளால் இதுக்கு மேலே நான் ஆட்டம் விட முடியாது, இதுக்கு மேலே பணம் முடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஒரு கேன்சராக இருந்தால் ஜெனட்டிக்காக பாஸ் ஆகுது, நிறைய நோய்கள் ஜெனட்டிக்காக பாஸ் ஆகுது. அந்த மாதிரி இந்த மன சார்ந்த பிரச்சனையும் பாஸ் ஆகுமா? அந்த மாதிரி இருக்கா? இருக்குமா, டெஃபினட்டாக இருக்குது. ஜெனட்டிக்ஸோட ரோல் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. அதே மாதிரி சைக்காட்ரிலையும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ஸ்கிசோஃப்ரினியாவோட வியாதி 25% சான்ஸ் இருக்குன்றாங்க. அதே மாதிரி டிப்ரெஷனில் 10% சான்ஸ் இருக்குங்கிறாங்க. பைப்போலாரில் சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஈவன் சூசைடே வந்து ஜெனட்டிக்ஸுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தா என்கிட்டே ஒரு ஃபேமிலியில் ஜென்ரேஷனில் 16 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸ் சூசைட்லேயே இருக்குது. பட் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, யாரும் வீட்டிலலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி சார் எங்கள் ஃபேமிலிக்கு வருமா, எனக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன காரணம்னா, இப்போ ஜெனட்டிக்ஸை விட எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு புது ஃபீல்டு வந்துருச்சு. ஜெனட்டிக்ஸுங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னால் வர்ற வியாதி ஜெனட்டிக்ஸ். பிறந்ததுக்கப்புறம் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு, கெமிக்கல் இதெல்லாம் போகும்போது இருக்கிற நல்ல ஜீனை கெட்டுப்படுத்துங்கிறான். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை சார் இந்த வியாதி வந்திருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன், இது எபிஜெனட்டிக்ஸ் வந்துருச்சுப்பா, யாருக்கு எதனால் வந்ததுன்னு தெரியாது. இப்போ வியாதி வந்திருக்கு, அதை ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு மேலே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுன்னு சொல்லணும். இல்லைனா ஸ்கிசோஃப்ரினியா ஃபேமிலினா ரொம்ப பயப்படுவாங்க, எனக்கு வந்துடுமா சார், என் சிஸ்டருக்கு வந்துடுமா சார் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஆண்ட மேலே பாரத்தை போட்டு நம்ம ஆக வேண்டியது பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா உங்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்குறாங்க. நான் வந்து ஏதோ ஒரு வகையில் மனம் சார்ந்த பிரச்சனையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எதனா ஆரம்ப கால அறிகுறிகள் இருக்கா சார், எனக்கு இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அப்படின்னு? நல்ல கேள்விமா. ஆக்சுவலாக நம்ம மனசு நமக்கே தெரியும், நம்ம நார்மலாக இல்லைங்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நான் டல்லாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏண்டா இருக்கணும்னு போனால் நமக்கே தோணும், சமயம் செத்து போயிடலாமான்னு தோணும், விரக்தி இருக்கும். அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறோம், ஆனால் மூஞ்சில் தெரியும். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்டா டல்லாக இருக்க, நமக்கு மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னும். இதெல்லாம் செல்ஃப் டினையல். ஆனால் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கவங்க நிறைய பேர் இந்த உங்களுடைய தொந்தரவை கண்டுபிடிச்சிடலாம். அதில் தான் நான் எல்லாரையும் சொல்கிறது, நான் மென்டல் ஹெல்த் அவேர்னஸில் சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிப்ரெஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க என்ன ப்ராப்ளம்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்க இஷ்டமாக இருக்கும், பேச பிடிக்காது, செத்து போயிடலாமான்னு தோணும். அப்புறம் தானாக யாரோ காதில் பேசலான்னு குரல் கேட்கும். மாய ஒளி யாரோ கண்ணுக்கு முன்னாடி நின்று பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். யாரோ எனக்கு வேவ் பண்ணுறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, பேய் கான்செப்டில் வரும். அப்புறம் தனியாக போகிறது பயமாக இருக்குது சார். தனியாக போனால் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுறது? சில பஸ்ஸில் ஏற மாட்டாங்க, சில பேர் சினிமா தேட்டருக்கு போக மாட்டாங்க. என்னடான்னா, சினிமா தேட்டர் போனோம் சார், உள்ளே உட்காந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி சார் டாக்டர்கிட்ட போகிறது? க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கல்ல கதவை. அது மாதிரி அவாய்ட் பண்ணுறவங்களாம் உண்டு. அது பேனிக் அட்டாக்னு பேர். இதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிம்டம் தான். படிப்பில் கவனம் இல்லை, கவனிக்க முடியல, மார்க் குறைஞ்சிட்டே வருது, ஏன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி சிம்டம்லாம் இப்போ ஃபேமிலியில் கூட்டு வராங்க.
பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கிறதான் கரெக்டாக கூட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் இருந்தால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு தடவை ஒரு ஒப்பீனியன் வாங்கினா என்ன அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்தால் மட்டும்தான் அதில் க்ளூ நமக்கு கிடைக்கும். இதை சரியாக பண்ணிடலாம்ப்பா, இது கவுன்சிலிங்லேயே சரியாக பண்ணிக்கலாம், மாத்திரை வேண்டாம், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சில சமயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சைக்காட்ரிஸ்ட் கொடுப்போம். சைக்காட்ரிஸ்ட் வந்து மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கணும் தான் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, நல்ல அட்வைஸ் கொடுக்க தான் இருக்காங்க. சார் சில பேர் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருப்பாங்க சார். யாரை பற்றியாவது எதனா தப்பாக சொல்லிட்டு நெகட்டிவாக நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஒரு மாதிரி குழைத்தனமாக. அதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து ஒரு பர்சனாலிட்டிமா, இது பேர் டிப்ரெசிவ் பர்சனாலிட்டி, டிஸ்தைமிக் பர்சனாலிட்டி அப்படின்னும். டிஸ்தைமியானா ஃபுல் டிப்ரெஷன் இருக்காது, டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவன் நெகட்டிவாக தான் பார்ப்பான். என்ன இதுவும் ஒரு சக்ஸஸ் விஷயத்தை நெகட்டிவாக தான் பார்ப்பான், தோல்வியை தான் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே தெரியும், வா இவன் டென்ஷன் பாட்டிப்பான்ட்டு பேசினாலும் நம்ம மூளை கெடுத்துருவான் அப்படின்னு நம்ம நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். அவங்களாம் டிப்ரெசிவ் பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பி கொடுக்கணும். அவங்கள இது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறையா தெரப்பிஸ் இருக்குது. சில மெடிசின்ஸ் ஆன்டிடிப்ரெஷன்லாம் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. அந்த டென்ஷன் பார்ட்டிங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம அவேர்னஸ், நம்ம யார் எப்படி இருக்காங்கன்னு ஒரு பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவல் நான் என்ன சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே யார் யார் எப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அதாவது இவங்க என்ன டைப்பு, அது அந்தந்த பர்சனாலிட்டி டைமாக தான் நம்ம நடந்துக்கணும். ஓகே சார். ஏன்னா எல்லா பர்சனாலிட்டியும் ஒன்றா ஒத்து போகாது. ஸோ இதனால தான் நிறையா நண்பர்களோட விரிசல் வர்றது, இதெல்லாம் காரணம் பர்சனாலிட்டி திடீர்னு கிளாஷ் ஆகிடுது, ஈகோ கிளாஷ் வருது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ பழகணும்னு வச்சுங்களேன், இன்னும் நம்ம என்ஜாயபிளாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ அந்த மாதிரி பண்ணுற பர்சன் மேலே கோவம் வர்றது கூட இப்போ கோவம் வராமல் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது. அதுதான் சொல்ல வருது. ஏதோ கோவப்பட்டாங்க அதனால நீயா நான் பேச வேணாம் போ அப்படின்னு நம்ம விட்டுரும். வீட்டில் என்ன நடந்தது, ஏன் கோவப்பட்டான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அழுதுடும். இதுதான் நீங்கள் கொடுக்குற தெரப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ தெரப்பிக்கு படிச்சுட்டு தான் வரணும்னு இல்லை, அதாவது மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனாலே தெரப்பி கொடுக்கலாம். யார் சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கணுங்கிற பொறுமை இருந்தாலே யூ ஆர் ஏ கவுன்சிலர். ஸோ யூ ஆர் ஏ கவுன்சிலர், ஐ ஆம் ஏ கவுன்சிலர். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறது, நிறைய டிவோர்ஸும் இந்த காலத்து இப்போ பார்க்க முடியுது. டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஷனாகவே ஆகிடுச்சு. அந்த மாதிரியும் இருக்குது. குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது, குழந்தைங்க அதை அப்படியே மன அழுத்த சொல்லும், ஷேரும் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. இது எப்படி சார் அஃபெக்ட் ஆகுது? இதனால் ஃப்யூச்சரில் நிறையா விபரீதங்கள் நடக்குதுமா. அதாவது இந்த அப்பா அம்மாவோட சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ நீ அஞ்சலி படம் அந்த காலத்தில் வந்து அதை பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? அஞ்சலி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த பையன் 2 பேரும் அம்மா தங்கியும் அம்மாவும் அண்ணனும், நீ யார் கூட போக போகிற, நான் யார் கூட இருக்க போகிறேன், என்னம்மாண்ணா அப்பா அம்மா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறான்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்டோரி. அந்தளவுக்கு அந்த டீப்பாக ட்ராமாவில் பாதிக்கப்படுவாங்க ஒன்று. அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி அப்பா அம்மா சண்டை போட மாதிரி தான் நான் சண்டை போட போகிறேன், எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டுஹுட் ட்ராமா இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் டிப்ரெஷன் வருது, சூசைட் அதிகமாக இருக்குது, ஸ்கிசோஃபனியா வருதுன்னு நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. சைல்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக குழந்தைகளை வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போவே அமுக்கி அவங்கள ப்ரெஷரில் வச்சு நம்ம நடத்தி கொண்டு வந்தோம்னா ஃப்யூச்சரில் மனவியாதி வருது உறுதின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ சைல்டுஹுட் ட்ராமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஐ எம் அ டிவோர்ஸி அப்படின்ற மாதிரி ஐ எம் அ சிங்கிள் மதர் அப்படின்றாங்க, அழகாக கேஷுவலாக, ப்ரௌட் சிங்கிள், ரொம்ப சிம்பிளாக போச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நிறைய விஷயங்கள் மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.